1,00,000 ரூபா வாங்கிட்டு போனால் கொடுக்க மாட்டார் எனக்கு. ஒரு டெய்லி 10 லட்ச ரூபா உனக்கு வியாபாரம் ஆகுண்ணே, இது மாதிரி வேலை செய்யுங்கன்னா நாளைக்கே சரிடுவார். எனக்கு 1,00,000 ரூபா கொடு, நான் வாங்கிட்டு போகலாம். அது அல்ல ஆன்மீகம். புரைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் அவர் வள்ளலார். புரியுதுங்களா? வெல்லுகின்ற வார்த்தையன்றி வெறும் வார்த்தை என் வாய் விளம்பாது. சொல்லுகின்றேன் பற்பலனால் துரிசலவே சூதளவே தூய்மை உடையனவே. வெல்லுகின்ற வார்த்தை என்று என் வாய் வெறும் வார்த்தை விளம்பாது. நீ எனக்கு கையில் காசு கதிரவேல்கிட்ட கொடுத்து 1,00,000 ரூபா கொடுத்து ஏமாத்தலாம்னு பார்த்தாக்கா நான் கையிலையும் வாங்க மாட்டேன், ஏமாறவும் மாட்டேன். தேவையில்லை. நைட் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தெரியும், அவங்களுக்கு அவர் விழுப்புரம் சுபாஷ்ன்றவர் தனியாக ஒரு கவரில் கொண்டாந்து போட்டு ஐயா 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 அதை பாக்கெட்டில் வச்சுங்க, போக்குவரத்து செலவுக்கு வச்சுங்க. தூண்டவே மாட்டேன். முதல்ல கொண்டு எங்கள் சங்கத்தில் வரவங்களுக்கு என்ன சாப்பாடுக்கு பாடு வேணுமா வாங்கி போட சொல்லுங்கள், ஏன்னா பஸ் ஏற்றி விடுங்களான்ட்டு நைட்டு ஏறி 2 மணிக்கு தான் நான் வந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, வள்ளல் பெருமான் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதான். சின்ன வயசில் ஈ என்று நான் ஒருவரிடம் என்று கேளாத இயல்பும், என்னிடம் ஒருவர் ஈதிடு என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும், உலகில் சி என்று பேய் என்று பிறதமை தீங்கு சொல்லாத தெளிவும் கொடுத்து உன் திருவடிக்கு ஆளாக்குவாயினார். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஒழுக்கமாக இருந்து சொன்னாதான் அந்த வார்த்தை போய் மற்றவர்களுக்கு பதிவாகும். நான் ஒழுக்கம் இல்லாத மேடைக்கு அலங்காரமாக நான் பேசிட்டு போயிட்டேன்னா என் வார்த்தையை எவனும் கேட்க மாட்டான். அவன் அப்படித்தாண்டா பேசுவான், 2 மணி நேரம் பேசுவான், மண்டை கிளிய வாய் கிளிய, ஒரு 5,000 ரூபா வாங்கிட்டு போயிடுவான்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. சுத்த சன்மார்க்கத்தில் இளைஞர் பட்டாளங்கள் உலகம் முழுவதும் வந்து கொண்டு இருக்கிறது. நேற்று நடத்தவங்க பூரா இளைஞர்கள் தான். பழசங்கள்லாம் ஓரம் கட்டியாச்சுப்போம். ஏன்னா அவளை திருத்த முடியாது, திருந்தவும் மாட்டாங்க. அதனால் இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் தான் சுத்த சன்மார்க்கத்தை வழிநடத்தக்கூடிய வீரமிக்கவர்கள், தீரமிக்கவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் என்பதால் இளைஞர்களை தான் நம்ம வந்து அதிகமாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற. கவர்ன்றதில் உண்மையை சொல்லும்போது அவன் ஒத்துக்கிறான். உலகம் முழுவதும் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் நேராச்சு. ஈரோட்டிலேருந்து சென்னையிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஏறி வந்துட்டேன். கோயம்பேட்டில் இறங்குறேன். இறங்கினோடனே நான் முன்னாடி பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இறங்குறேன். இறங்கினோடனே பின்னாடி இருந்து ஒரு 2-3 லேடிங்க ஐயா ஐயா ஐயான்னு வந்தாங்க. என்னடா ஐயா ஐயான்னு வராங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா உடனே ஐயா ஐயா வணக்கம் வணக்கம், கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு. என்னம்மான்னு. அப்புறம் அந்த டெஸ்க்கு இந்த உட்கார இடத்துல உட்காருங்க அப்படின்னு உட்காந்தேன். எல்லாம் வயசு பிள்ளைங்க தான், 35-40